ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப வித்தியாசமான மசாலா டீ தான் பார்க்க போகிறோம். கடையிலலாம் ஒரு மாதிரி டிகாசன் இறக்கி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே போல் அதே ஸ்டெப்பில் வீட்டிலையே நம்ம பண்ண போகிறோம். இது நீங்கள் நார்மலாக பண்ணுற டீயை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ப்ரொசீஜரும் வித்தியாசமாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சொல்லவே தேவையில்லை. ஒரு தடவை நீங்கள் இந்த டீ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்போதுமே டெய்லி நீங்கள் இந்த டீ தான் குடிப்பீங்க. அவ்வளோத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு டீயாக இருக்கும். இது போட்டுட்டு இருக்கும்போதே மனம் பார்த்திங்கன்னா வீடே மணக்கும். அவ்வளோத்துக்கு வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் டீக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மேலே ஒரு ஒயிட் கலர் துணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக முங்குனா போதும். இதை இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கயிறு இருந்தது அப்படின்னா அது வச்சு கூட நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் கயிறு இல்லாமல் துணி கயிறாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 2 பேருக்கு டீ செய்கிறோம்ல, 2 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 4-5 ஏலக்காயை நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. அந்த ஸ்டாண்டை முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா டீ தூள், இந்த கலவையெல்லாம் அதை தூக்கி உள்ளே வச்சிடலாம். பயப்படவே தேவையில்லை. என்னது துணியெல்லாம் போட்டு கட்டியிருக்கோமே, குக்கரில் வைக்கிறோமேன்னு சொல்லி. இது ரொம்ப சேஃபான ஐடியா தான். அதுக்கப்புறமா எப்போதும் போல் நார்மலாக நம்ம பருப்புலாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதோடைய டிகாசன் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இந்த துணியை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அந்த டீ தூள்லாம் வடிச்சிட்டு வெளியில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு டிகாசன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 1 கப் அளவு பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல டிகாசன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்ணத்தில் வச்சு ஆற்றிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் நல்லா நீளமாக ஆற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களால் நீளமாக ஆற்ற முடியுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு கூட கிடைக்கும். கடையில் போடுற மாதிரி கிடைக்கும். இப்போ இதை 2 ஆற்றிட்டு நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டீ தயாராகிடுச்சு. இதை இரானி சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான சாய் ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த டீ எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டுலாம் வரவங்க ரொம்ப டயர்டாக வருவாங்கள்ல, அந்த சமயத்தில் இந்த சாய் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவலி, டென்ஷன், உடல் சோர்வு இதெல்லாம் பறந்து போயிடும். எங்கே போகும்னே தெரியாது, அவ்வளோத்துக்கு பறந்து போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.